Hello everyone, welcome to Tamil Nadu Trading Institute, myself Jeeva. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்ளை அண்ட் டிமாண்ட் எவ்வளோ தூரம் கேப் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. Disclaimer, I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். கம்பேர் வித் பேங்க் நிஃப்டி வந்து மோர் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்டார் வைஸ் பர்ஃபார்மன்ஸில் ஃபார்மா செக்டாரும் ஹெல்த் கேர் செக்டாரும் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நல்ல ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பிஎஸ்பி செக்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு புல்லிஷில் 4.2% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து 20%லேருந்து 49% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார்மா செக்டருக்கு 100% டேரிஃப் போட்டனால ஃபார்மா செக்டார் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறத நம்ம கிளியராக பார்க்க முடியுது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மெட்டல், ஆயில், எனர்ஜி, பிஎஸ்பி செக்டார் நல்ல ரேலி. அதர் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் வித் நெகட்டிவ் பயாஸில் இருக்குது. அதில் மோஸ்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் செக்டாரும் ஃபார்மா செக்டாரும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரேலியில் அப்சைடில் ஒரு டபுள் டாப் போட்டுட்டு நெக்லைன் பிரேக் ஆகிறமா இருக்குது. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் இப்போ இருக்குது சினாரியோ. நாளைக்கு மார்னிங் 8:30 to 8 o'clock அதே மாதிரி ட்ரேட் ஆகிடுச்சுன்னா மினிமம் 80 to 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் மார்க்கெட் லெவல்ஸில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜ் கொடுக்கறதுக்காக நிறைய விஷயத்தை நம்ம சொல்கிறோம். மார்னிங் வந்து நம்ம லெவல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியத்தில் இந்த மாதிரி மார்னிங் பையிங் வந்திருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணலாம் லாங் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆகாமல் ஃபாலோ ஆகும்போதே நம்ம சொல்லியிருந்தோம். அது இன்டிமேட் கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குறத நல்லாவே ஷோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்ம மெசேஜ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடேயில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கூட ப்ரீமியம் ஹெட் அண்ட் ஷோல்டர் அந்த மாதிரி சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து பவுன்ஸ் ஆகி ப்ரீமியம் கால் சைடும் சரி புட் சைடில் ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஜோன்லேயே தான் இருந்துச்சு. அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஃப்ரைடே ஒரு 3:20க்குன்னு வச்சுக்கோங்களேன் 25,730 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம எடுத்திருக்க 25,900 புட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். இப்போ 25,900 புட் ஆப்ஷன்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் இது வந்து ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் பண்ணால் ஒரு 170. ஆல்மோஸ்ட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 160 to 150 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போது ஒரு ப்ரீமியம் எதை பேஸ் பண்ணியிருக்கு? இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இங்கே இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ மட்டும் தான் இருக்குது. ஆனால் கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா அதே டைமில் அட் த மணிலே 165 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கம்பேர் வித் கால் ப்ரீமியம் புட் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா ப்ரீமியம் கொஞ்ச நேரம் டேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த விஷயத்தை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரைடேக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் ஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக செல்லிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்க. 31 அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 6,769 கோடி செல்லிங்கில் இருக்காங்க கேஷ் மார்க்கெட்டில். டிஐஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7,068 கோடி பையிங்கில் இருக்காங்க. எவ்வளோ எஃப்ஐஎஸ் செல் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலாக டிஐஎஸ் வந்து மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறாங்க. ப்ரீவியஸாகவே நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியோட மொமெண்டமும் சரி பேங்க் நிஃப்டியில் ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே சினாரியோ வந்து எதுவுமே ட்ராப்பிங்கோ ஃபால்ஸ் பிரேக் அவுட்டோ கிடையாது. பட் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்குது. ப்ரீமியம் சம்டைம்ஸ் மொமெண்டம் இல்லை, ஸ்பாட் மூவ் ஆகுது, ப்ரீமியம் அப்படியே இருக்குது. அந்த மாதிரி சினாரியோலாம் இப்போ லாஸ்ட் 1 மந்த் பார்த்துருப்பீங்க. அதனால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சைட் பை சைட் பேங்க் நிஃப்டி நம்ம இனிமேல் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக சிபி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸாக வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 தான் இருந்துச்சு, அதை 14 கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அதிகமாக இருக்க வெயிட்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. இனிமேல் ஒரு பேங்க்குக்கு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% பிலோ தான் இருக்கணும். இப்போ HDFC பேங்க், ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா 27, 23 இருக்குது. அதோட வெயிட்டேஜ் ரெடியூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்டாக் ஆட் பண்ணி
ஒரு நியூட்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிலோ 20 கீழே வெயிட்டேஜ் ஸ்டாக் இருக்கணும், டாப் 30 வெயிட்டேஜ் ஸ்டாக் 45% கீழே இருக்கணுங்கிற அந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் டே டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு காட்டுறேன். டே டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்ட் லைனை இப்படி ட்ரா பண்ணி வச்சிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ரிஜெக்ஷனில் வர செல்லிங் ப்ரெஷர் உங்களுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். இந்த ஜோனில் இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் லாங்கர் பீரியட் ஆஃப் வர ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அப் சைடில் இங்கேருந்து செல்லிங் வந்திருக்க தெரியும், இந்த இடத்துலேருந்து ப்ராஃபிட் புக்கிங் செல்லிங் வந்திருக்க தெரியும். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் டபுள் டாப் போட்டுட்டு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆகிட்டு 57,447 கீழே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா 56,800 டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே எகெயின் ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சாங்கன்னா இந்த லெவலை டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அங்கேருந்து எப்படிங்கிறத நம்ம ட்ரெண்டு பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல்லிங் ப்ரெஷர் ஓரளவுக்கு இருக்குது. பட் நிஃப்டியில் கம்பேர் வித் பேங்க் நிஃப்டி நல்லா செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிவோட்டாக ஒர்க் ஆகும். லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தர் பிவோட்னா என்னன்னு கேட்டிருந்தாரு. இப்போ இண்டிகேட்டரில் போயிட்டு சென்ட்ரல் பிவோட் ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது பாருங்கள். இது போட்டிங்கன்னா சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் எது, சென்ட்ரல் பாயிண்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் 1 எங்கே, ரெசிஸ்டன்ஸ் 2 எங்கே, ரெசிஸ்டன்ஸ் 3 எங்கே, S1 எங்கே, S2 எங்கே, S3 எங்கன்னு நம்மளுக்கு காட்டும். அதனால தான் நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்டைலில் நம்மளுக்கான லெவல்ஸ் நம்மளே மார்க் பண்ணிக்கிறோம். அதுதான் பிவோட். இதுதான் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. இங்கேருந்து மார்க்கெட் திரும்பிச்சுன்னா அப் சைடில் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா திருப்பியும் டவுன் சைடில் சப்போர்ட் டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் வச்சா கூட 57,800 சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகும். அப் சைடில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 58,020 ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா அதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் 58,300. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 58,580. இந்த 58,300ங்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எகைன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு, சப்ஸ்டைன் பண்ண முடியல, எகைன் மல்டிபிள் டைம். இது மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ், மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 58,300 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எகைன் கேப் டவுன் வச்சா கூட 57,560 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே இம்பார்ட்டன்ட் லெவல் 57,400. இந்த லெவலில் இது எப்படி மேஜர் ரெசிஸ்டன்ஸோ இந்த லெவலில் இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸாக நல்ல ஒரு பையிங் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரேலியாக இருக்குது, திருப்பி வந்த ஃபால் இங்கேருந்து தான் சப்போர்ட் எடுத்து ரேலியாக இருக்குது. அப்போ இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஜோன் ஸ்ட்ராங் பிரேக் டவுன் நடந்தால் தான் 57,210 வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் மந்த் ஸ்டார்டிங்கில் ப்ரீமியம் நிறையா இருக்குது சார், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு அட்வைசபிள் இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எந்த டெல்டா வேல்யூ இங்கே பாருங்கள், அப் சைட்லேயே கால் ஆப்ஷன் சைடு டெல்டா வேல்யூ, புட் ஆப்ஷன் சைடு டெல்டா வேல்யூ எல்லா இதுலேயுமே இருக்கும். அதில் 0.50 ப்ளஸ் ட்ரேட் பண்ணும். கால் ஆப்ஷன் சைடாக இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷன் சைடாக இருந்தாலும் 0.51, 0.53, 0.56 அந்த மாதிரி டெல்டா வேல்யூ எடுத்து ட்ரேட் பண்ணால் தான் மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆச்சுன்னா உங்கள் ப்ரீமியம் 50 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகும். நீங்கள் பாட்டு அவுட் ஆஃப் த மணியில் எடுத்திங்கன்னா மார்க்கெட் 100 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆச்சுன்னா ப்ரீமியம் வந்து ஒரு 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் தான் ஃபாலோ ஆகும், ரைஸ் ஆகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி டெல்டா வேல்யூவை கரெக்டாக சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சினாரியோ நம்பர் 1, இன்கேஸ் பேங்க் நிஃப்டி கேப் டவுன் ஆச்சு, ப்ரைஸ் நல்லா ரேலி ஆச்சுன்னா இந்த லெவலில் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ப்ளஸ் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இந்த லெவலில் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா எகைன் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நெகட்டிவ், ப்ரைஸ் திருப்பி அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அந்த சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, இன்கேஸ் வந்து ப்ரைஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆனால் தான் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த லெவல் கிளியராக ஒரு பிரேக் அவுட் வரணும். இந்த பையிங் கிளியராக பிரேக் அவுட் வந்தால் இங்கே லாங் என்ட்ரியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே வந்து இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சினாரியோ நம்பர் 3, இன்கேஸ் கேப் டவுன் வச்சுட்டு ப்ரைஸ் அப்படியே ஃபாலோ ஆச்சுன்னா இந்த 400 to 440 லெவலில் ஏதாவது டபுள் பாட்டம் சப்போர்ட்டோ இல்லை ப்ரைஸ் சப்போர்ட்டோ எடுத்துகிட்டு ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணதோ அந்த டைமில் திருப்பியும் இந்த ட்ரெண்ட் லைன் வர வரைக்கும் லாங் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 3 சினாரியோ டைப் இருக்குது. இந்த சினாரியோ ஏதாச்சும் நடந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நியூ டைப் ஆஃப் சினாரியோ ஏதாவது நடந்தால் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன்.
நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,000ல் ஹெவி கால் ரைட் இருக்குது. 25,900ல் ஃபாலோட் பை 25,900, 25,800ல் இருக்குது. புட் ரைட் பார்த்தீங்கன்னா 25,700, அதை விட்ட டேரெக்டாக 25,500ல் தான் இருக்குது. கம்பேர் வித் கால் ரைட் புட் ரைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் கீழே வரும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறனால புட் ரைட்டை வந்து பெருசாக ரைட் பண்ணல. நாளைக்கு மண்டே நியர் டு எக்ஸ்பைரி ஒன் டே இருக்கனால நாளைக்கு மண்டே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மார்க்கெட் கீழே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா எகெயின் புட் ரைட்டர்ஸ் ரைட் பண்ண ஆட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ரேஞ்ச் மாதிரி 25,600 to 25,900க்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிஃப்டியோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக ஒரு செல் ஆன் ரைஸில் வருது, வித் ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன்லேயும் வருது. சென்டர் பிவோட் பாயிண்ட்டாக ஒர்க் ஆக போகிற இடம் 25,842. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிற இடம் 25,948. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 25,640. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 25,100. அப்சைடில் பார்த்தீங்கன்னா 840, 940, 26,040. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 720, 620, 520. ஈஸியாக இருக்கும் உங்கள் லெவல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. மார்க்கெட் இங்கே தான் க்ளோஸ் வச்சிருக்கனால நாளைக்கு கேப் டவுன் வச்சா ஃபஸ்ட்டு சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி ஃபஸ்ட் சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆச்சுன்னா எகெயின் சொன்ன மாதிரி தான் இந்த இடமே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ப்ரைஸ் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்போது சப்ஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே நம்மளுக்கு இந்த மாதிரி சினாரியோ இருந்துச்சுன்னா நம்ம லாங் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சு 800 to 820ல் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அங்கேருந்து நம்ம திருப்பியும் செல் ஆன் ரைஸ்னால ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு சினாரியோ வந்துச்சுன்னா ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் கேப் டவுன் வச்சதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே போச்சுன்னா புட் ரைட்டர்ஸ் ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே சப்போர்ட் எடுக்கும்போது திருப்பி 720 வரைக்கும் நம்ம லாங் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 3 சினாரியோ நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ஏதாச்சும் நியூ கைண்ட் ஆஃப் செட்டப் ஐடென்டிஃபை பண்ணால் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் பெரிய லெவலில் ரைட் ஆகல. 84,500ல் கால் ரைட் இருக்குது, 84,000ல் ஸ்டாடில் இருக்குது. புட் ரைட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 83,500ல் ஸ்லைட் புட் ரைட் மட்டும் தான் இருக்குது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 84,000 ஒரு ரவுண்ட் ஃபிகர் நம்பர். ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோன் அங்கே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. கேப் டவுன் வச்சுட்டாங்க அப்படின்னா ப்ரைஸ் திருப்பியும் இந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆகி ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஷார்ட் என்ட்ரி. அதனால் ஃபஸ்ட்டு பிவோட்டாக ஒர்க் ஆக போகிற இடம் 84,020. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறோம் 84,336. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 84,622. ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் 84,828. சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 83,620, 83,420, 83,140. இதெல்லாம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் கேப் டவுன் வச்சாங்க அப்படின்னா ப்ரைஸ் இந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் as a ரெசிஸ்டன்ஸ். எகைன் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ணால் இந்த லெவல் வரைக்கும் லாங் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு பையிங் கிளியராக வந்துருச்சு. ஃபாலிங் வெஜ் பேட்டர்னோட பிரேக் அவுட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த லெவலில் திருப்பி ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா எகைன் திருப்பி ஷார்ட் என்ட்ரி 83,600 வரைக்கும் நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் சப்போர்ட் ஆக்ட் as a ரெசிஸ்டன்ஸ்னால அந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல்லேருந்தே எகைன் ஃபாலோ ஆகும்போது நம்ம ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிளாக இருக்கும். அதர்வைஸ் சென்செக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.